அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஏற்படுற பேதி, வாந்தி, பேதி. இதுக்கு என்னென்ன மாதிரியான சித்த வைத்தியத்தில் உள்ளது அப்படின்றத பற்றி பார்ப்போம். 3 months to 2 years வரைக்கும் இருக்க பேபிக்கு இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பெரிய குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போ என்ன ஒரு 3 months பேபிக்கு பேதி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொச்சி இலை எடுத்துக்கோங்க. 1 இல்லை 2 இலை எடுத்துக்கோங்க. அது கருநொச்சி இல்லை வெண்ணொச்சி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. எடுத்து நல்லா அரைச்சி ஒரு சின்ன பாலாடை அளவுக்கு அதில் தண்ணியை கலந்து நல்லா ஒரு சின்ன பாலாடை அளவுக்கு ஜூஸ் வர்ற மாதிரி நொச்சி இலை சாறு ஒரு பாலாடை அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் மாங்காவோட பருப்பு இருக்கும் இல்லைங்களா, அது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி பவுடர் பண்ணி ஃபைன் பவுடராக ஒரு 2 சிட்டிகை கலந்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட மாங்காய் பருப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நொச்சி இலை அரைக்கும் போதே இந்த மாங்காய் விதையும் சேர்த்து ஒரு 3-4 சிட்டிகை வர்ற மாதிரி சேர்த்து அரைச்சி அதை வடிகட்டி ஒரு பாலாடை அளவுக்கு எடுத்து அந்த குழந்தைக்கு ஆகாரம்லாம் கொடுக்காததுக்கு முன்னே வெறும் வயிற்றுல கொடுங்க. கொடுக்கும்போது மோஸ்ட்லி குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாந்தி ஆக்கிடுங்க. வாந்தியான உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 1 hour கழித்து திருப்பியும் இந்த நொச்சிலை சாறு மாங்காய் பருப்பு சேர்ந்த இது ஒரு பாலாடை அளவுக்கு கொடுங்க. அதே மாதிரி மதியம் ஆகாரத்துக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி 1.5 hour முன்னாடி கொடுங்க. அதே மாதிரி சாயங்காலமும் கொடுங்க. ஒரு 3 டோஸ் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி ஸ்டாப் ஆகிடும். அப்படியும் ஸ்டாப் ஆகலைன்னா நீங்கள் ஒரு 3 days ஃபாலோ பண்ணலாம். அதே சில குழந்தைங்களுக்கு வாந்தியோடு சேர்ந்து பேதி ஆகும். இந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை ஈர்க்கு, நொச்சி ஈர்க்கு, நெல்லி ஈர்க்கு ஒரு 10 எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஈர்க்கு 10 எடுத்துக்கோங்க. முருங்கை இலை ஈர்க்கு 1 இல்லை 2 எடுத்துக்கோங்க போதும். எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அம்மியில் பாதியமாக நசுக்கிக்கோங்க. இல்லை நசுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் முழுசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஒரு 250 ml தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக சீரகம் போட்டு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு ஒரு 30 to 60 ml வர்ற அளவுக்கு எடுத்து அதை நீங்கள் இதே மாதிரி ஆகாரத்துக்கு முன்னாடி 1 to 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க இந்த இதை கொடுக்கும்போது சில குழந்தைங்கள் வாந்தி எடுத்துரும். 2வது டோஸ் திருப்பி 1 hour கழித்து கொடுங்க. அதுக்கப்புறமா வாந்தி எடுக்கலை அப்படின்னா 3 வேளை இல்லை 4 வேளை கொடுங்க. ஒரு நாளைக்கு கொடுத்தீங்கனாலும் இதுவுமே ஒரு 1 or 2 daysல ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்கு வாந்தி பேதி 2மே ஸ்டாப் ஆகிடும். இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.